வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும். வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்களையா, சீடர்கள் நாங்களையா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம். வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல நமது ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல அவர் யார், எங்கிருந்து புறப்பட்டு வந்தார் என்கின்ற இந்த ரகசியத்தை, அவர் வந்தவர் எந்த இடத்துல வந்தாரோ, யார் அவரை அனுப்பினாரோ அவர்கிட்டயே ஜபத்தின் வழியாய் பேசுகிறார். இதை எதற்காக அவர்கிட்ட பேசுகிறார் என்றால், எந்த மனிதனெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறானோ அந்த மனிதனை அதே வார்த்தையினால காக்கணும். அதனால இப்போ இவர் தன் பிதாவினிடத்துல பேசுறார் ஜபத்துல. எனக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள், இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கிறது கிடையாது, இயேசுவை ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க அவர் என்னன்றாரு, என் தேவனே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆண்டவர் தான் கொடுத்த வார்த்தையை பொறுப்போடு கூட அதை தான் சிஷ்யர்கிட்ட கொடுத்துட்டார். இன்னைக்கு உங்க உள்ளத்துல பிதாவாகிய தேவன் இயேசுவின் வழியாய் கொடுத்த வார்த்தையை யார்கிட்டலாம் நம்ம அதை போய் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரோ அவங்க கிட்ட கொடுத்து தீரணுன்றது தான் நம்மளை குறித்த தேவ தீர்மானம். அன்பானவர்கள், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்தை அனுப்பினார். இயேசு நம்மள உலகத்துக்கு நேராக போய் அந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அவர் வார்த்தையை பிதா இயேசு கிட்ட கொடுத்தாரு, இயேசு நம்ம கிட்ட கொடுத்துக்கிறாரு. நம்ம கிட்ட கொடுத்த அந்த வார்த்தையை உலகமும் நம் மூலமாய் தேவனை விசுவாசிக்க இந்த ஊழியத்தை நாம் செய்வோமேனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இயேசுக்கென்று ஒரு மேன்மையை கொடுத்து அந்த மகிமையில் அவரை ஏற்றுக்கொண்டவர். நீங்க மகிமைக்கு நேராய் கடந்து போகும்போது உங்களுக்குரிய மகிமையை தருவார். அப்படி அவர் தருவதற்கு நாம் இன்னும் அவருடைய சேவையை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, நீர் அனுப்பின உமது ஆண்டவரே மகன் எவ்வளவு பயபக்தியோடு கூட நீர் கொடுத்த வார்த்தையை வார்த்தையாயிருந்த அவர் உமது வார்த்தைகளை நிறைவேற்றி தன் சிஷ்யர்கள் அவருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தையை தெரிவித்துவிட்டு அவர்கள் என்னை விசுவாசிக்கிறார்கள், அவர்களை இனிமேல் நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லி உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அதுபோல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்க வார்த்தையை விசுவாசியாத உலகத்தினிடத்துல போய் சொல்லி அவர்களை விசுவாசிகளாய் மாற்றுகிறதற்கு கிருபையை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்களையா,
சீடர்கள் நாங்கள் ஐயா. God bless you, church. Have a blessed day. Amen.